எல்லாரும் எப்படிங்க, நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு என்கே பிளாக்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மேட்டுப்பாளையம் வந்திருக்கோம். ஒரு லோடை ஏற்ற வந்தோம். லோடை ஏற்றிட்டு குன்னூர் வெளில போகலாமா கோத்தேரி வெளில போகலாமான்னு ஒரு டவுட்டில் இருந்தோம். சரி, கோத்தேரி வெளில போகலாம், நைட்டு கோத்தேரி ரோடு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு கோத்தேரி ரோட்டில் கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ தான் செக் போஸ்ட்டு, இந்த கீழே அடிவாரம் செக் போஸ்ட் வருவாங்க, அதை தாண்டிட்டோம். தாண்டி அந்த ரூட்ல எப்பயுமே போறது தானே, சரி இந்த ரூட்ல கொஞ்சம் பார்ப்போம் நைட் எப்படி இருக்குன்னு. இந்த ரூட்ல தான் நைட் நீங்க யானையை சைட் பண்ணலாம். யானையை பார்க்கலாம்னு போகலாம், பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். பார்க்க முடியலன்னா பிரச்சனை இல்லை. யானை, கரடி, புலி, புலின்ற சிறுத்தை, மானு, காட்டெருமை இதெல்லாம் இந்த வழியில பார்க்கலாம். இடைக்கு பண்ணி மேக்சிமம் இருக்கும். பண்ணி யானை வந்து லக்கு இருந்துச்சுன்னா பார்க்கலாம். ஆனா கோத்தகிரி ரோட்ல ஒன்னே நம்ம வியூ பாயிண்ட் பார்க்கலாம். ஒரு வியூ பாயிண்ட் அனிமல்ஸை பார்க்கலனாலும் ஒரே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு, நைட்டு போய் என்ஜாய் பண்ணலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு ஏறுறோம்னா கரெக்டாக 2 மணி ஆக போகுது. 2 மணிக்கு தான் ஏறுறோம். இந்த யானை அட்டகாசம் பண்ணிருக்கு. காமி காமி காமி. ஆமாடா, போயிருக்கோ? யானை போயிருக்கு இந்த வழியில. செடியெல்லாம் அடிச்சு நொறுக்கி இருக்கு. தெரியுதா? யானையை தான் காணும். அடிச்சு நொறுக்கி இருக்கான யானை. அது யானை பண்ணிச்சா எது பண்ணிச்சு? யானை தான். அந்த சைடு தான். இங்கே அந்த சைடு ரெண்டு ஏதாவது ஒரு சைடு. நான் மேக்ஸிமம் இந்த சைடு எப்படி யானைன்னு சொல்றேன்னா, அன்னைக்கு ஒரு நாள் இப்படி தான் வந்துட்டு இருக்கேன். கடைசி அந்த இதுகிட்ட ஒரு யானை போகுது. போற யானை இந்த சைட்ல இருக்க ஒரு புதர் மாதிரி இருக்குது, அதை பிடிச்சி இழுத்துட்டு தான் ரோட்ல போயிடுச்சு. அப்ப அது யானை தான் கண்டிப்பா பண்ணிருக்கும் சொல்றான். ஏன்னா நாங்க வந்து பார்த்தோம், கண்ணால பார்த்தோம். ஓடவும் முடியாது, கண்ணால பார்த்தோம். யானை பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி இங்கதான் என்ன ராஜேஷ் நாடு வரும்போது யானை அப்படியே ஒரு அடி போடலான்னு தூக்கி எஸ்கேப் ஆயிட்டேன் நான். இங்கதான். இங்க இருந்து அங்க போனா அங்க பாகுபலியா கட்டப்பா ஏதோ ஒரு யானை சொல்லிட்டு இருந்தாங்களே இப்போ, அது ஒரு ஃபேமிலி எல்லாம் நின்றுச்சு. பாப்போம் இன்னைக்குதான் யானை லக்ல மாட்டுதா மேல போயிட்டு எப்படி இருக்குன்னு அப்படியே கண்டினியூ பண்றோம். அப்படியே அடிவாரத்துல இருந்து மேல ஏறி வந்தீங்கன்னா நம்ம கற்பர் சாமி இருக்காரு. எப்பயுமே நின்று ஒரு கும்பிட போட்டுருங்க கற்பர் சாமி. கருப்பரா எங்க கருப்பசாமி. எப்பவுமே மேல ஏறா நம்ம தெய்வத்தை வேண்டிட்டோம், சேஃபா போயிட்டு வரணும். பாத்தீங்கன்னா யூ பண்டா ஃபர்ஸ்ட் யூ பண்டு இதான் மொதல் யூ பண்டு. கோத்தகிரி ரோட்ல மொதல் யூ பண்ட் தாண்டியாச்சு. இந்த ரோட்ல 7 யூ பண்ட் இருக்கு, தொட்டப்பட்டாவோட சேர்த்துறேன். இதே நீங்க குன்னூர் ரோட்ல போனீங்கன்னா மொத்தம் 14 ஏர்மீன் இருக்கு. அதுக்கு இந்த ரோட்லயே நீங்க ஜாலியா பிடிக்கலாம். என்ன நைட்டு போறது இந்த ரோட்ல கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து போகணும். அந்த ரோட்லனா என்னன்னா அனிமல்ஸ் இருக்காது. இந்த ரோட்ல இப்பதான் ஒரு பைசனை பார்த்தோம்னா கேமரா ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். அதனால கொஞ்சம் நைட்டு வர இந்த ரோட்ல வராங்க கொஞ்சம் சேஃபாவே பார்த்து பெண்ண பார்த்து வந்து. அப்படியே அங்க ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட் தாண்டி கொஞ்சம் தூரத்துலேயே 2வது வியூ பாயிண்ட் இருக்கும். இந்த வியூ பாயிண்ட் திரும்பும் போது வியூ கிடைக்கும் பாருங்க. கேமரா கிடைக்குதா? கிடைக்குது. இல்ல செம்மையான ஒரு வியூ இருக்கு. இந்த வியூ பாயிண்ட்ல நின்றும் நீங்க ஒரு செம்மையான ஒரு வியூ பாயிண்ட் பார்க்கலாம். பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் அப்படியே ஏறி வந்துட்டோம். ஆனா சொர்க்கத்துல போற மாதிரி நைட்டு போனாலும் சொர்க்கத்துக்கு போறோம். சொர்க்கத்துக்கே போறோம். அந்த ஜில்லுன்னு ஒரு காத்து, தென்னலை சாப்பிட்டு ஜன்னல் சாத்தாம தான் இருக்கும்.
அப்படின்னா இங்க பாரு வெளியே காட்டு, வெளியே எப்படி காட்டு. இருக்குன்னு. இந்த ரோட்லயே அந்த மாதிரி பங்கமா இருக்கு. இதோட என்ன வேணும் இந்த ரோட்டுக்கு? இந்த ரோட்டுக்கு ஒண்ணும் வேண்டாம், இந்த மக்களுக்கு தான் வேணும். செம்மையா இருக்கு. பட்டா வேணும் இந்த மக்களுக்கு. சைடு கேப்ல போடுறான். கரண்ட் வேணும், எங்களுக்கு கரண்ட் இல்ல. சிஎம் அங்கிள், நம்மளுக்கு கரண்ட் கொடுங்க அங்கிள். கீழே பாருங்க அங்கிள் எப்படி இருக்குன்னு. இந்த கேமரா தெரிய மாட்டேங்குது அங்கிள். இங்க காடா இருக்கும், ஒண்ணும் தெரியாது. இப்ப ஒரு ஜூம் பண்ற இடத்த பாத்தீங்கன்னா இதுக்கு கொஞ்சம் கீழே தான் என் ஆளோட லிப்ஸ்டிக் தூக்கில போட்டேன் ஒரு டைம். அவன் அழுதுகிட்டே வந்தான். நான் ரொம்ப ட்ரை பண்ணி சமாதானப்படுத்தினேன். அதுதான் லவ் பண்ண அந்த கஷ்டம் என்னன்னு உங்க லவ் பண்ற உங்களுக்கு தெரியும், தெரியும்னு நம்புறேன். அறிவு கேட்டேன், ராத்திரி ஆர்ன் அடிக்கிறேன். கனவு இழந்து இருக்கிறதுலாம் ரைட்டு, ஆர்ன் அடிக்காதீங்க. ஒரு பயம் தான். ஆனா மேலேயே போய் சொருக்க போறேன். நீ போறது பார்த்தா அப்படிதான் இருக்கு. நாங்க பாத்தீங்கன்னா இங்க எங்கேயுமே நாங்க பிரேக் மிதிக்க மாட்டோம். ஏன்னா பிரேக் மிதிக்க டைம் இருக்காது. பிரேக் மிதிச்சா அதுல 2 நிமிஷம் ஸ்பாயிலா போகும். அப்ப எங்க முதலாளி ஏன் 2 நிமிஷம் டைமிங் லேட்டுன்னு கேட்பாரு. ஆப்போசிட் வண்டி வந்து அடிச்சு தூக்க சொல்லிட்டு வரா. பிரேக் மிதிக்க அடிச்சு தூக்கிட்டு போ அப்படின்னு வரா. பிரேக் தேவைப்படுற இடத்துல தான் மிதிக்கணும். இந்த மாதிரி ஆளுங்க முன்னாடி எல்லாம் இப்ப தேவைப்படுது, இப்ப பிரேக் மிதிக்கிறேன். ஏறி போகலாம், ஆனா இவர் ஏற மாட்டாரு. பெரிய ஏற சொல்லிட்டாரு. ஏதோ வண்டி ஆப்போசிட்ல வரல, நான் இப்படி ஆஃப் பண்ணி பார்ப்பேன், வண்டி வரல, அதனால இப்படி லைட் போட்டு இப்படி ஏறிடுவேன். அழகா ஏறுவேன். அப்படியே அழகா ஏறுவேன். பில்லாராமோட அழகா ஏறுவேன். அதெல்லாம் என்ன சத்தம்? அது அந்த கார்ல இந்த மாதிரி கத்திட்டு வராதீங்க, வைல்ட் அனிமல்ஸ் இருக்கும். இங்க ஒரு வண்டி பிரேக் ரிகவரி வண்டிக்கு கூப்பிடுங்க. நைட்டு வந்து எப்பவுமே எந்த காட்டுக்குள்ள வைல்ட் அனிமல்ஸ் பாத்தீங்கன்னாலும் அது பாட்டுக்கு இருக்க விட்டுருங்க. ஆர்ன் அடிக்கிறது அது இதெல்லாம் பண்ணாதீங்க. சப்போஸ் யானையை நேரில் பார்த்துட்டீங்கன்னு வைங்க, வண்டியில ஒரு கார்லயோ இல்லை இதுல போகும்போது அப்படியே கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் கீப் பண்ணி வண்டியை நிப்பாட்டிடுங்க. நிப்பாட்டி பாட்டு ஆர்னு அதெல்லாம் யூஸ் பண்ணாம சைலண்டா நில்லுங்க. அது கொஞ்ச நேரத்துல சைட்ல இறங்கி வழி கொடுக்கும். நீங்க பாட்டுக்கு உங்க வழியை பார்த்து போயிட்டே இருக்கு. ராத்திரி தூக்கத்துல பேசும்போது அப்படி இப்படி வாய் வளரதான் செய்யும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நாங்களும் மனுஷங்க தான், எங்களுக்கும் தூக்கம் வரும். சொக்கல சொக்கத்தங்க ஜுவல்லரி. இதை காட்டு, வியூ காட்டு. வியூ பாயிண்ட் தெரியுது பாருங்க. நடுராத்திரிலயும் உங்களுக்கு இதெல்லாம் தேவையாங்க. ஆளுங்க எத்தனை பேர் நிக்கிறாங்க வியூ பாயிண்ட்ல தான் நின்றுட்டு இருக்காங்க. நல்ல வியூ பாயிண்ட். நிப்பாட்டணுமா? வேணாம், நம்ம எங்க டைம் அவங்க ஜாலியா சுத்தறது வந்திருக்காங்க, நம்ம சுத்தறக்காம இருக்கோம். அங்க கப்பிள்ஸ் கேர்ள்ஸ் எல்லாம் இருப்பாங்க. நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்றதுனால நம்ம கேர்ள்ஸ் கிட்ட போறது கிடையாது. கேர்ள்ஸ் இருந்தா கேர்ள்ஸ் இருந்தா நாங்க போயிடுவோம், அந்த இடத்துல நிக்கவே மாட்டோம். ஏன்னா சில பேருக்கு கம்பளி பூச்சி அலர்ஜி, எங்களுக்கு பொண்ணுங்கன்னா அலர்ஜி. கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்படாங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து வரலாங்க, ஆனா டைம் இல்லை, நான் கிளம்புறேன். நல்லா ஊட்டா அதை மட்டும் நீங்க மூஞ்ச பாருங்க, நான் உட்ற மாதிரி தான் இருக்கு. இந்த மாதிரி மூஞ்சி வச்சிருந்தா இருக்கிற எல்லா வேலையும் பாப்பான்னு எப்படி நீங்க யாரும் கமெண்ட் பண்ண போறது இல்ல, பார்க்க போறது 5 பேர். நாங்களும் ஜெயித்து காட்டுவோம். மில்லியன் சப்ஸ்கிரைபர் அடிப்போம் உங்க சப்போர்ட் இருந்தா. ஒரு மில்லியன் சப்ஸ்கிரைப் நீங்க வர்ற அன்னைக்கு இந்த வீடியோ பாருங்க. அன்னைக்கு அதான் அன்னைக்கு என் புள்ள வீடியோ பண்ணிட்டு இருப்பான். என்னப்பா நானே 1 மில்லியன் போயிட்டேன், நீ இன்னும் 100 நிக்கிறியப்பா அப்படின்வா. இது பாத்தீங்கன்னா நம்ம ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் என்ட்ரைட்ட குஞ்சப்பனை ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வீடியோ கவர் பண்ணுங்க. பாத்தீங்கன்னா இதான் குஞ்சப்பனை ஃபாரஸ்ட் செக் போஸ்ட். இதெல்லாம் செக் பண்ண மாட்டாங்க, அதனால பிரச்சனை இல்லை.
தலைவர் யாரும் என்ன சொல்ல அறிவில்லாத ஜந்துக்கு வாகனம் ஓட்டுறதுல அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். ஏன்னா அதான் நம்மளுக்கும் நல்லது, அடுத்தவனுக்கும் நல்லது. அட்ஜஸ்ட் இல்ல அசஸ் பண்ணுங்க. அட்ஜஸ்ட் தான். அப்படியே நடுவோட்ல அப்படியே நின்றுக்கலாம்டா கதை மாதிரி. அவரு இப்படி வெட்டினாருன்னா நம்ம பயங்கரம் நினைச்சிட்டாரு. அவர் வெட்டினாரு பாத்தியா, இப்படி வெட்டினாரா நம்ம அது வந்து அவங்க தான் பயப்படுவாங்க. நம்ம வெட்டிட்டு அவங்க பயப்படுவாங்க. அது நம்ம கிட்ட நடக்காது. அது அவருக்கு தெரியல. என்ன பண்றது பாத்தீங்கன்னா போலீஸ் செக் போஸ்ட் வந்தாச்சு. இடைக்கு அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்படி வச்சுக்க கேமரா வைக்காதா. ஏன் நிக்கிறாங்க போலீஸ்காரங்க? போலீஸ் அவரை வீடியோ எடுத்துக்கலாம்ல. அவரை வீடியோ தான். இனிதான் யானை வியூ பாயிண்ட். இனிமே யானை நிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சான்ஸ் இருக்கு. நீ அந்த இதுல இப்ப பாத்தீங்கன்னா 2:17 ஆச்சு. இந்த டைம்ல பைசன் ஒரு கூட்டமே நிக்குது. காட்டிக்கொள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நில்லு சரிதான். பைசன் நிக்கிறது. ஓகே, இதுக்கு மேல அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. நம்மள பல்த்திடுவாங்க. யாரையே பார்க்கலையோ இல்லையோ ஒரு கூட்டத்தை பைசனை பார்த்தாச்சு. பாத்தீங்கன்னா இங்க உள்ள பைசன் பேச ஒண்ணும் பண்ணாது. கோத்தகிரியில இருக்கிற குன்னூர்ல இருக்கிறதும் ஆளுத்த பழகினா ஆக்டிவா ஒண்ணும் பண்ணாது. எந்த ஊர்லயுமே ஆனாலும் கொஞ்சம் சேஃபா இருக்கும். ஏன்னா ஆளுங்களை பழங்க அது போக போறாம இருக்கிற வரை நமக்கு இல்லை. யானை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நான் வரும்போதுதான் யானை இருக்குமா? நம்ம கையில போன் இருக்குது இல்ல. பாக்கணும்னு நினைச்சு வந்தீங்கன்னா எதிர்பார்க்காம வாங்க. இங்க வாங்க. பைசன் இருக்குது நிறைய. இன்னைக்கு முந்தானது பைசனும் இல்ல. ஒரு 2 நாள் முன்னாடி வந்தோம். ஒண்ணுமே பார்க்கல. அந்த ரோட்ல படுத்து தூங்கிட்டு இருக்காரு. தெரியுதா? தெரியுது பாத்தீங்களா? அவரும் மாவா போட்டிருக்காரு நினைக்கிறேன். வாய் அசைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஜாலியா படுத்து தூங்கிட்டு இருக்காரா? யானை இல்ல, இவன் பேசாம போனான். உங்களுக்கு தான் லக்கே இல்லை. சுகையில நானும் வந்தாதான் எல்லாமே இருக்கும். நானும் சுகையில என்னைக்கெல்லாம் வரோமோ அன்னைக்கு யானை பார்ப்போம், கரடி பார்ப்போம். கரடி என் சைட்ல நிற்கும். அப்படியே அந்த பொம்மை குட்டி ஓடுற மாதிரி இருக்கும். கரடி வரும்போது இந்த ரோட்ல எல்லாமே இருக்குல்ல. அங்க பார்த்தீங்கன்னா அரவங்காடு கிட்ட இருக்கும் கரடி. அரவங்காடு ரோட்ல கரடி போகும். நாமக்கல நம்ம கன்னியாகுமரி பஸ் டிரைவர் பார்ப்பாரு அடிக்கடி. அன்னைக்கு நான் மைசூர் போகும்போது என்ன சொல்லிட்டு இருந்தாரு. மைசூர் ட்ரிப் போனியா? ஈஸ்பேக்கர் வேற குன்னூர் ஒரு மாதிரி போட்டு வச்சுட்டாங்க. சரவணன்ற விஷ்ணு இருக்கான்ல, நம்ம சொட்டத்திலேயே விஷ்ணு வந்து அவன் ஆளை உண்மையை லவ் பண்ணானா யானை இருக்கும். இல்லைன்னா யானை என்ன பண்றது? நம்மள மாதிரி அவன் சிங்கிளா இருக்கிறது இல்ல. ஒரே ஒரு சிங்கிள் த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரான்னு போயிட்டே இருக்கான் அவன். இந்த கேங்ல சிங்கிள் நான் மட்டும்தாங்க. இவருக்கு கம்மிட்டரு உங்க அம்மாவை தெரியும். என்னது நான் சிங்கிள்? இல்ல லவ் பண்றது குளத்துல
எந்த பொண்ணும் நல்லா பார்க்காதீங்க. தமிழ் பொய் பொய் எல்லாம் பொய். ஒட்டுவாங்க. யாராவது பிள்ளைங்க வந்தீங்கன்னா வாங்க, உங்களுக்கு கூட்டிட்டு போய் காட்டுறோம். அதான் பயசா இல்லை. இங்க ஒரு போட்டோ எடுக்கிற பாயிண்ட் இருக்கு. இங்க தெரியுதான் தெரியல பாயிண்ட். ராத்திரி என்னதான் தெரியும், இது எதுவுமே தெரிய மாட்டேங்குது கேமரா. இதோட பகல் கிளிப்பு நம்ம காலையில சரவணன் வருவாரு. சரவணன் போட்டோ எடுத்து நமக்கு அனுப்புவாரு. அது இவர் ஆட் பண்ணி விட்டுருவாரு வீடியோல ஆட் பண்ணி விடுறேன். அது நல்ல ஐடியா, பண்ணி விட்றான். ஆனா அவருக்கு மண்டையில கொஞ்சம் அறிவு இல்லை, மறந்துடுவாரு காலையில போட்டோ எடுக்க சொன்னா. அதுக்கு நம்ம போன் எடுத்து கரெக்டா சொல்லணும்ப்பா. கேட்டா இங்க டவர் இல்ல அப்படின்றாரு. போட்டோ எடுக்கிறதுக்கு டவர் இல்லையா? இல்ல டவர் இல்லாத நான் மறந்துட்டேன், நீங்க தான் கூப்பிட்டு ஞாபகப்படுத்திருக்கணும் அப்படிங்கிற. அவன் போன் அடிச்சா ஃபர்ஸ்ட் எடுக்கணும்ப்பா. அவர் பாத்தீங்கன்னா பாய்ஸ் வந்து வண்டியில இருந்தா மட்டும் தான் போன் எடுப்பாரு. கேர்ள்ஸ் சயின்டிஸ்ட் டெலிவிஸ் யார் இருந்தாலும் அவர் போன் எடுக்க மாட்டாரு. அவர் போட்டோ இதுல மேல போட்டோ சொட்ட சுகர். அவர் கொஞ்சம் சொட்டையா இருப்பாரு. யாரும் சொட்டன்னு கமெண்ட் பண்ணாதீங்க, பாவம் சங்கடப்படுவாரு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்னைக்கு பைசன் நினைக்குது. ஒரு முக்கிய குறிப்பு, அது வந்து பைசன் இல்ல, இந்தியன் கார். இந்தியன் காரா? எல்லாம் பைசன் சொல்றாங்க, அது வந்து இந்தியன் கார். தெரிஞ்சதான் சொல்ல முடியும்ப்பா. அதாவது இந்திய காட்டெருமை. இப்ப அமெரிக்கால வந்து அமெரிக்கன் காட்டெருமை. வேற காட்டெருமை வந்து பார்த்துருப்பீங்க டிஸ்கவரி சேனல்ல. முதல்ல வந்து தண்ணிக்குள்ள முடிச்சு சாப்பிடுவோம். அந்த மாதிரி காட்டெருமை கிடையாது இது வந்து இந்தியன் காட்டெருமை. இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இது வந்து பிராக் லெஸ்னர் மாதிரி பாடி வளர்த்து வச்சிருக்கோம். அந்த காட்டெருமை வந்து மார்க் என்ட்ரி மாதிரி இருக்கும். சின்ன கொழுப்பு முறை தான் இருக்கும். இது வந்து உடம்பு அப்படியே கன் மாதிரி மூலிகை தான் நிற்கும். ஜிம்முக்கே போகாம உடம்பெல்லாம் அப்படியே 6 பேக்ஸ் செஸ்ட் அது இதுன்னு எல்லாம் இருக்கும். யானை ஸ்பாட்டெல்லாம் தாங்க. எனக்கு ஒரு ஆசை இல்லை. ஏன்னா நான் வந்து இதுவரை இந்த ரோட்ல எத்தனையோ வாட்டி போயிருப்பேன். இதுவரை நான் பார்த்ததில்லை. மேல அடிவாரத்துக்கே ஒரு வாட்டி தான் வந்திருக்கேன். இதுவரை தான் தலைவர் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஆனா அவர் காலையில் டைம் வருவாரு, நான் ராத்திரி டைம் வருவேன். நானும் நைட்டு நிறைய வாட்டி வந்திருக்கேன். எத்தனை வாட்டி? 5 வாட்டி, 6-7 வாட்டி வந்திருக்கேன். என்ன பண்றது? என்ன பண்றது? அது எதிர்பார்த்து வரப்போது அப்படியெல்லாம் இல்லை. அது வந்து நம்ம கும்பிடுற கடவுளுக்கு, நம்மளை நேசிக்கிற பெண்களுக்கு எல்லாம் உண்மையா இருக்கணும். அவங்க கண்ணுல மட்டும் தான் அது போடும். அப்ப உங்க கண்ணுக்குள்ள படாது. இப்ப நீங்க கொஸ்டின் பண்ணுவீங்க, நேசிக்கிற பெண் நான் நேசிச்சேன், இப்ப என்ன அந்த பொண்ணு விட்டுட்டு போயிடுச்சு, இப்ப நான் சிங்கிளா தான் இருக்கேன். அப்ளிகேஷன் கிராண்டட், யார் வேணாலும் கொடுக்கலாம். ஒன்லி 18 to 25. என்ன போக்குறா? தமிழ் மேட்ரிமோனி ஆக்கிட்டா கடைசியில. தமிழ் மேட்ரிமோனி இல்ல, இது யூடியூப் மேட்ரிமோனி. எல்லோரும் வாங்க, 10 வருஷமா கல்யாணம் மட்டும் போங்க. எந்த ஏரியானா சேட்டுப்பட்டான்னு ஒரு ஊரு. இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இன்னும் சேட்டுப்பட்டைய வந்தோம். கொஞ்சம் தூரத்துல கொட்டகொம்பை, அப்புறம் அரவீனூர், கைத்தாரா. அரவீனூர்ல பூ இருக்கு. அப்புறம் கோத்தகிரி போய்தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்ப கிளைமேட் பாத்தீங்கன்னா பெருசா பெரிய சில்னஸ் இல்லை கோத்தகிரியில. இப்போ ஊட்டியில எப்படி இருக்குன்னு தெரியல. ஊட்டி கிளைமேட் சுல்கை சட்டை போட்டுருக்காரு. எங்க அரக்கை சட்டை போட்டு குழுன்னு நினைக்கிறது நான் தான், எனக்கு தான் தெரியும். என்னடா குளிருது? இது குளிரே இல்லை, இது பெரிய குளிரே இல்லை. சொல்ல போனா கோத்தகிரியில குளிர் இல்லை. இப்ப அந்த ஜன்னல்லாம் திறந்து வச்சுதான் வந்துட்டு இருக்கோம். இந்த ஜன்னல் திறந்து வச்சிருக்கோம். அந்த ஜன்னல் திறந்தா இருக்கு. குளிர் நல்லா குளிர் அடிச்சாலும் ஜன்னலை பூட்டிருப்பேன்.
அப்படியா? ஆமா, அம்மாலாம் போதாங்க பாடிட்டாங்க. மோனிகா லவ் யூ மோனிகா. போயிரு இங்க செவத்துல போயிரு. நைட்டுனால அப்படி பண்ணிட்டு இருக்கான். எங்கும் மோட்டர் மலான் எதிலும் மோட்டர் மலான். மோட்டர் மலான் வாழ்க்கை. நைட்டுனால பண்ணலாம். பகல்ல கை விட்டு விட்டுறாங்க. ஆபீஸ்ல வந்து தலைவா வாப்பா அப்படின்னு போயிடுவான். அப்படியே இருக்கடா இந்த உடம்புக்கும். நான் சொல்றேன் பாருங்க, வாட்டர் மெலன் ஸ்டாரா உரிச்சு வச்ச மாதிரி என் தம்பி இருக்கான். அந்த தம்பி நாளைக்கு காட்டுறேன். அவனையும் இந்த போட்டோல ஆட் பண்ணி விடுவான். மேல செக் பண்ணிக்கோங்க. அவர் தான் அழகு குஞ்சு. அவர் அழகுக்கும் அவர் பர்சனாலிட்டிக்கும் அவர் இருக்க வேண்டிய இடமே அது கிடையாது. எங்கேயோ இருக்க வேண்டிய ஆளாமா. அது நாங்க சொல்லுங்க, அவரே அவர் வாயால சொல்லுங்க. அவரே சொல்லிப்பாரு. அவங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, மொரட்டடி மாரிமுத்து. வேற யாரும் இல்லை, இந்த வண்டி ஓட்டுற ரெகுலர் டிரைவர் தான். அவர் பேரை நான் சொல்ல விரும்பல, அப்புறம் நாளைக்கு என்ன கொமட்டிலே ஊத்துவாரு. கோத்தகிரி கிட்ட நெருங்கி வந்துட்டோம். சின்ன கொஞ்சம் தூரம் தான், ஒரு கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளவுதான். இப்போ பாத்தீங்கன்னா வண்டி ஓட்டுறவங்களுக்கு கொஞ்சம் 2 பேர் இப்ப ஆப்போசிட்ல ஒருத்தர் வராது, இங்க ஒருத்தர் போறோம்னா 2 பேருக்கு அட்ஜஸ்ட் இல்ல, ஒரு ஆள் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. நம்ம அப்படி கிடையாது. ஹில்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லோடு வண்டி தான் மேக்சிமம். லோடு வண்டி மேல ஏறாங்கன்னா மேல வரவங்க நின்று தான் கொடுக்கணும். அது ரோடு வண்டியா இருந்தாலும் சரி, காரா இருந்தாலும் சரிடா, மேல வர வண்டிக்கு நிறுத்தி தான் கொடுக்கணும். நிறுத்தி கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா இறக்கத்துல நம்ம போயிடலாம். எப்படின்னா பிரேக்ல இருந்து கால் எடுத்தாலே போயிடணும். இந்த மேட்ல வந்து கிளச்ல இருந்து கால் எடுத்து ஆக்சிலேட். அது வந்து காரோட கான்செப்ட். இது வந்து நாங்க லோடு ஏறாம முக்கி ஏறி வருவோம். அந்த டைம் பார்த்து நீங்க முன்னாடி வந்து நம்மள பிரேக் போட்டு நிப்பாட. ஆமா, இப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டோம் கோத்தகிரி. கரெக்டா ஊட்டிக்கு வந்து லெஃப்ட்ல போனோம், அப்புறம் ரைட்ல போனா கோரநாடு வியூ பாயிண்ட். நம்ம அம்மாவோட எஸ்டேட் இருக்கு, அங்க நல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா ரோடே அதே கிடைக்கும். இதுவும் நல்ல ஃபீல். அது எதுவுமே இல்லாம ஓட்டிட்டு போறது நல்ல ஃபீல். ஒரு வண்டி தொந்தரவு கீழே போனோம், 3/4 மணி நேரத்துல ஏறிட்டோம். ஜாலியா இருக்கு. இது பகல்ல வந்து அப்பாடாத பாடுபட்டோம். என்னடா ஆனா லைட்டா தூக்கம் வரும். ஒரு வண்டி இல்லைன்னா லைட்டா தூக்கம் வரும். அப்படியே லைட்டா தூக்கம். ஏன்னா ஆக்ஷன் ஆட்டிகிட்டே இருப்பாங்க. இது வந்து பைபாஸ் கிடையாது தூக்கம் வர்றதுக்கு. பைபாஸ் ஓட்டி பாரு வைக்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோல ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ சரி, எங்களுக்கு தெரிஞ்சது இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம், பெருசா இல்ல. போக போக நாங்க டெவலப் பண்ணி வீடியோ அப்லோட் பண்றோம். கன்ஃபார்ம் நல்ல வீடியோ தரமா இருக்கும். இந்த வீடியோவும் எங்களால முடிஞ்ச எடுத்துருக்கோம். நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நல்ல நாள் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நல்லா கேவலமா இருக்குன்னு கூட சொல்லுங்க. அடுத்த வாட்டி சரி பண்ணி எப்படி வீடியோ செருப்ப சாணியில முக்கிய அடிச்ச மாதிரி நல்லா சொல்லிருங்க. அடுத்த வீடியோல கன்ஃபார்ம் அடுத்த வீடியோ தரமா போட்டு தரேன். தரமா எடுக்கிறேன். தரமா எடுக்கிறோம். அம்போட்டு தான். சேஃபா ரைட் பண்ணுங்க. சீட் பெல்ட் போட்டு வண்டி ஓட்டுங்க. பைக்ல வண்டி ஓட்டாது. ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. கார்ல தவறா போன் வந்து வண்டி ஓட்டும் போது அவாய்ட் பண்ணி மறக்காம இந்த வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது லைக் பண்ணிருங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. நல்லா இருக்கும். நல்லா லைக் பண்ணிருங்க. மீண்டும் வீடியோ போடுறேன். லைக் வீடியோ போட்டு பாய். தேங்க்யூ ஃபேமிலி.